உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன விசில் அடிச்சு கூப்பிடுறாங்க? என்ன அப்படி குறுகுறுன்னு பாக்குறீங்க? இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, அத கொண்டாட வேணாமா? அதுக்கு பயந்தாங்குழி பையல எங்க ஓடுற? என்ன பண்றீங்க? யாராவது பாத்துற போறாங்க. போடா, உனக்கு அந்த தாத்தாவே பரவாயில்ல. தாத்தா நல்லா ரொமான்டிக்கா இருந்தாரு, நீ என்னடா மொக்க பண்ணிட்டு இருக்க? பேசாம நிரந்தரமா அந்த தாத்தாவாவே மாறிடுவா. ஆனா உன்னால அந்த தாத்தாவோட தொல்லையை தாங்க முடியாதே. பரவாயில்லையா? ஏண்டா கிழவ வேஷம் போட்டு இதுக்குன்னு மாறுவியா நீ? என்ன எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுங்க. அம்மா தாயே, நீ நல்லா இருப்ப. நாங்களே நொந்து போயிருக்கோம். தயவு செஞ்சு எங்களை இதெல்லாம் பண்ண சொல்லாத. இப்ப இருக்கிற மனநிலைமைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க, எங்களை ஆள விடுங்க. அம்மா, சரி சரி, அவங்க போனா என்ன? அதான் நம்ம ரேணுகா இருக்கால, அவ ஆரத்தி எடுத்தா அவங்க அம்மா ஆரத்தி எடுத்த மாதிரிதான். ரேணுகா, நீயே முன்னாடி நின்னு எல்லா சடங்கையும் பண்ணிடு. அது என்ன ரேணுகா, பண்ணுவல்ல? பண்ணுவனே. எனக்கு நான் தானே பண்ணணும். பண்றேன். அட கடவுளே, என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிச்சவளே அவதான். இப்ப என்னடானா எல்லாத்தையும் முன்னு நின்னு பண்ணிட்டு இருக்கா? ஒன்னும் புரியலையே. ஆனந்தி, நீ போய் பூஜை ரூம்ல விளக்கேத்து. ஏய் ரேணுகா, என்ன பாத்துட்டு இருக்க? அவதான் தயங்குறான்ல, போய் ஹெல்ப் பண்ண போ. வா. அம்மா, அம்மா கண்டிப்பா உங்களுக்கு கோபமா தான் இருக்கும். உடனே உங்களால ஏத்துக்க முடியாதுதான். ஆனாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேம்மா. நான் ஒன்னும் ஆனதியை பிடிக்காம அவளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லலாமா? என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி நாசமா போயிடுச்சுன்ற வருத்தத்துல தான் நான் அப்படி சொன்னேன். அம்மா, ஆனா எப்ப ரேணுகாவை இந்த கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாலோ அப்பவே என் முடிவை நான் மாத்திக்கிட்டேம்மா.
இங்க பாருடா, அமைச்சர் பொண்ணுக்கு சொன்னதுதான் உனக்கும். என்னால உடனே எல்லாம் மனசு மாற முடியாது. உன் தங்கச்சி ஆச்சு, நீ ஆச்சு. எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. என்ன விட்டுருங்க. மா மா சொன்னா கேளுமா. ரேணுகா, என்ன இதெல்லாம்? போங்க போய் சமாதானப்படுத்துங்க. இல்ல வள்ளி, இப்போதைக்கு அவங்கள இப்படியே விடுறதுதான் நல்லது. நீங்க கிளம்பி போங்க, மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போறதா? இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல. இன்னும் என்ன இருக்கு? ஆ, ஒரு நிமிஷம் இரு. கார்த்தி, நீ ஆனந்தி கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போ. ம் வா. ரேணுகா, அது என்னன்னா, ஒரு வழியா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செஞ்சு விட்டுட்டோம்னா அதோட நம்ம கடமை முடிஞ்சு போயிடும்ல. சரி சரி, அதையும் நீங்களே இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போங்க. என்னால ஒத்தால அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பரவாயில்ல பரவாயில்ல, நாங்களே பாத்துக்கிறோம். நம்மளே ரெடி பண்ணிடுவோம். அக்கா, அந்த மண்டபத்துல இருந்து எடுத்துட்டு வந்த பூ பழம் எல்லாம் அங்க இருக்கு. அதை எடுத்துட்டு வாங்க, அதை வச்சு ரெடி பண்ணிடுவோம். சரி, எடுத்துட்டு வரேன். வாங்க. ஏய், என்னடி நடக்குதாங்க? அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கார்த்திக்கும் ஆனந்திக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கணுமாமா, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. கருமம், என்னடி கூத்து இதெல்லாம்? அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நாங்க பார்த்து பண்ணிக்கிறோன்னு அவங்கள அனுப்பி தொலை வேண்டியதானே. அவங்கள உள்ள விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இது நாம ஏற்பாடு பண்ண வேண்டிய சடங்கு, அவங்களையும் பண்ண விட்ட. பாமா, எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன நீங்க எவ்வளவு கேவலமா வேணாலும் திட்டுங்க. ஏன் கோபம் வந்துச்சா 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஏய், என்னடி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ தானடி எல்லாத்தையும் நடத்தி வச்ச. இப்ப வந்து எல்லாமே நான் செஞ்ச தப்பு தானே புலம்பிட்டு இருக்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? மா, இதெல்லாம் நானா ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ண வச்சுட்டாங்க. அதை மட்டும்தான் இப்போதைக்கு என்னால சொல்ல முடியும். இவங்க போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயமா, அந்த ஆனந்தி நம்ம வீட்ல நிம்மதியா மட்டும் இருக்க கூடாது. நம்ம குடுக்கற டார்ச்சர்ல இந்த வீடும் வேண்டாம், இந்த வாழ்க்கையும் வேண்டாம், நம்ம வெறுத்து ஓடணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.